நாம் இடைவெளிக்கு முன்பாக அசோக மரம் என்று சொல்லக்கூடிய மூலிகை மரத்திலிருந்து பெண்களுக்கு வரக்கூடிய பெரும்பாடு என்கிற நோய்க்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது அந்த மரத்தினுடைய விதைகளை கொண்டு ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகிறோம். சிறுநீரக பையில் சதை அடைப்பு. இந்த சிறுநீரக பையில் சதை அடைப்பு இருந்தால் ஒழுங்காக அவர்களால் சிறுநீர் கழிக்க இயலாது. சிறுநீர் தடை ஏற்பட்டுவிடும். அவர்களுக்கு பல்வேறு வகையான தொந்தரவுகள் மற்றும் கிருமிகள் ஏற்பட்டு சிறுநீர் பாதையில் சதை அடைத்து கொண்டால் சிறுநீர் தடை ஏற்பட்டு மிகவும் வலியும் வேதனையுமாக இருப்பார்கள். அந்த சதை பகுதியை முற்றிலுமாக அறுவை சிகிச்சை இல்லாமல் கரைப்பதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அசோக மரத்தினுடைய விதைகளை நன்றாக காய வைத்து தூள் செய்து எடுத்துள்ளோம். இந்த விதை பல்வேறு வகையான நோய்களை நீக்கக்கூடிய ஆற்றல், மதுமேகம் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய சதையடைப்பு மற்றும் சிறுநீரக பையில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தொந்தரவுகளையும் இந்த பொடி பூரணமாக தீர்த்துவிடும் என்பதால் இந்த அசோக மரத்தினுடைய பொடியை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சிறுநெறிஞ்சில் என்று சொல்லக்கூடிய செப்பு நெறிஞ்சிலினுடைய விதைகள். நாம் எத்தனையோ நிகழ்ச்சியில் சிறுநெறிஞ்சில் என்கிற மூலிகையை பார்த்தோம். ஏனென்றால் அந்த அளவிற்கு இது மிகவும் உயர்ந்த ஒரு கல்பமான ஒரு மருந்தாகும். நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணங்களை தணித்து சிறுநீர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் தணிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காய் நெறிஞ்சில் காய். ஆகையால் நாம் சிறுநெறிஞ்சில் என்கிற காயையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் சிறுநீர் பகுதியில் ஏற்படக்கூடிய சதை அடைப்பை எவ்வாறு நீக்கிக் கொள்ளலாம் என்பதை பார்த்தோம். அதற்காக நாம் இப்பொழுது தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகிறோம். முதலில் 100 மில்லி அளவிற்கு தண்ணீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் முதலில் அசோக மரத்தினுடைய விதை பொடியை அரை தேக்கரண்டி அளவிற்கு சேர்க்கவும். அடுத்ததாக சிறுநெறிஞ்சில் என்கிற மூலிகையினுடைய விதைகளை முழுவதுமாக நாம் சேர்த்து கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான அசோக மரத்தினுடைய விதை தீநீர் நமக்கு தயாராகி விட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, சிறுநீர் பகுதியில் ஏற்படக்கூடிய சதை அடைப்பு மட்டுமில்லாமல் அங்கு சிறுநீரக கற்கள் தோன்றி இருந்தாலும் மற்றும் சிறுநீர் கழிப்பதில் தடை ஏற்பட்டு இருந்தாலும் மிக அற்புதமான முறையில் மிகவும் உயர்ந்த ஒரு குடிநீரை நாம் தயாரித்துள்ளோம். இந்த தீநீரை பருகி வரும் வேளையில் சதை அடைப்புகள் படிப்படியாக கரைந்து சிறுநீரக கற்களும் படிப்படியாக கரைந்துவிடும். மேலும் சிறுநீர் கழிப்பதில் தடை நீங்கி நமக்கு உடலுக்கும் நமக்கு பல்வேறு வகையான ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த தீநீரை மிக எளிமையான முறையில் நீங்களே வீட்டில் தயாரிக்கலாம். பிறருக்கும் இந்த தீநீரினுடைய மருத்துவத்தை எடுத்து கூறலாம்.